வணக்கம். இந்த வீடியோவில் 65 வயதிற்கு மேல் அரசு ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் பென்ஷன் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளது. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது. இத்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவிலான நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், வயது அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அதனுடைய நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள், இந்த அனைத்து விவரத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். ஓய்வூதியர்களின் வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறது. தற்போது 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. இது வயதிற்கு ஏற்ப அதிகரிக்கிறது. புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்தே தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்படும். இதில் 80 வயதிற்கு பின்பு 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய முறை ஏற்கனவே அமலில் உள்ளது. கடந்த பல ஆண்டாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு அதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும் போது சரியான வயதில் நிதியுதவியை பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தியிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியர்கள் இன்னும் இந்த சலுகைக்காக காத்திருக்கிறார்கள். சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசு மீது இதனை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இதனை பரிசீலிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.